எல்லாருக்கும் வணக்கம். நெய்வேலி புக் ஃபேர் 19ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்குது. நாங்கள் ஸ்டால் போட்டிருக்கோம். ஸ்டால் நம்பர் 163. எங்கே நடக்குது, என்ன டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கீழே லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டீட்டெயில்ஸ் வரும். நெய்வேலியில் வந்து ஸ்டாலை பாருங்கள். நன்றி, வணக்கம். குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கான்னு பார்ப்போம். ஹாப்பி மார்னிங் எல்லாருக்கும். ஹாப்பி மார்னிங் சார். ஹாப்பி மார்னிங் சார், அவுட்டர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஜிம் போகிறோம், ஒர்க் அவுட் பண்ணுறோம், யோகா பண்ணுறோம், அதெல்லாம் ஓகே. இன்னர் ஸ்ட்ரென்த்தை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? அப்போ இன்னர் ஸ்ட்ரென்த்னா என்னன்னு நீ நினைக்கிற? இன்னர் ஸ்ட்ரென்த்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை தாங்கிறதுக்கான தைரியமாக நிற்கிறதுக்கான ஒரு இதுன்னு நான் நினைக்கிறேன் சார். ஆமாம். ஆனால் டக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது உடஞ்சிடுறோமே. ஏன் உடையிறது? அவ்வளோ ஃப்ரெஜைலாக இருக்கும். ஏன் ஃப்ரெஜைலாக இருக்குது? அந்த ஃப்ரெஜைலிட்டி எப்படி குறைக்கிறது? ஏன் ஃப்ரெஜைலாக இருக்குது? அது என்னோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்ல சார். அவுட்கமோட ஒன்று அட்டாச் பண்ணுறதுனால தான் நீ ஃப்ரெஜைலாக இருக்குது. இல்லை சார், இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்? ஒரு வேலை செய்கிற, அந்த வேலைக்கு ஒரு ரிசல்ட் எதிர்பார்க்குற, அந்த ரிசல்ட்டோட நீ அட்டாச்சாக இருக்கிறதுனால தான் நீ ஃப்ரெஜைலாக இருக்குது. ஓகே, அந்த ரிசல்ட் வரலைங்கிறனால நான் இங்கே உடையிறேன். அந்த ரிசல்ட் வந்தால் நீ உடைய மாட்டேன், கரெக்டாக? ஆமாம் சார், எஸ். அப்போ இந்த ரிசல்ட்டோட உன்னோட அட்டாச்மெண்ட் எடுத்துட்டேன்னா நீ வந்து ஃப்ரெஜிலிட்டியே இருக்கிறது இல்லை. பட் அந்த இன்னர் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இதுதான் இன்னர் ஸ்ட்ரென்த்து. நான் என்னானாலும் எந்த ராஜா எந்த பட்டணம் வந்தாலும் நான் வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணாட்டாலும் சரி, எனக்கு கட்டமான வேலையை சொல்கிறேன். எனக்கு வெயிட் கெயின் பண்ணாலும் சரி, வெயிட் லாஸ் பண்ணாலும் சரி, எந்த ராஜா எந்த பட்டணம் போனாலும் சரி, வாரத்துக்கு 4 நாள் நான் வந்து கையை காலை ஆட்டுவேன். அப்படிங்கிறது தான் என்னோடய இன்னர் ஸ்ட்ரென்த். உடனே நான் வெயிட் மேலே ஏறி நிற்பேன். அன்றைக்கி வெயிட்டு கம்மியாச்சா, வெயிட்டு ஜாஸ்தியாச்சான்னு கிடையாது. என்னோடய கடமை 4 நாள் கையை ஆட்டுறது, காலை ஆட்டுறது, உட்காடுறது, நிற்கிறது, அவன் சொல்கிறதெல்லாம் பண்ணுறது. உடம்பு வலிக்கிறதுனா வலியை தாங்க வேண்டியது. அதுதான் என்னோடய வேலை. அது வந்து எனக்கு ஹெல்த்தி ஆகிடுச்சா, ரிசல்ட் வந்துதா இல்லையாங்கிறது என் கவலை கிடையாது. ஸோ தி மூமெண்ட் நான் அதோடு நான் இந்த கம்பேர் பண்ணேன்னு அவுட்கம்மோடு நான் இதை கம்பேர் பண்ணேன்னு என்னோடய ரிசல்ட்டுங்கிறது வீணாக போய்டும். எனக்கு ஃப்ரெஜிலிட்டி வரும். ஏண்டா பண்ணணும், எனக்கு ரிசல்ட்டே வரல, நான் எதுக்கு செய்யணும்னு தோணும். எல்லாமே இருக்கும். உனக்கு உன் வேர்ல்டே கொலாப்ஸ் ஆகும். If you are not bothered about the outcome, then there is only inner strength. Where there is question. நான் ரிசல்ட்டுக்கு என்ன இந்த ரிசல்ட் வந்தால் தான் நான் செய்வேன் அப்படிங்கிறத நான் அட்டாச் பண்ணாதான் உனக்கு ஃப்ரெஜிலிட்டிங்கிற கொஸ்டினே வரும். இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்கள 90% எல்லாருமே லைஃப்பில் ஒரு விஷயம் பண்ணியிருப்போம் சார். ஜிம்முக்கு போவோம், 3 மாதம் போகணுன்னு பணத்தை கட்டுவோம், இல்லை வருஷத்துக்கு போகணுன்னு பணம். நான் ஜிம்முங்கிறது எனக்கு கட்டும், கண்டினியூ. உனக்கு ஜிம்மு ஈஸியாக இருக்கும். ஆனால் அதையே நாங்கள் பண்ண மாட்டோங்கிறது தான் ப்ராப்ளம். உனக்கு ஜிம்மு ஈஸியாக இருக்கும். உனக்கு படிக்க அந்த மோஸ்ட் டிஃபிகல்ட் திங் உன்னால் எது பண்ணவே முடியாதுன்னு நீ நினைக்கிறியோ, விச் இஸ் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி உன்னை எது ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்கிறதோ அதில் யூ ஷுட் பி ஏபிள் டு டூ திஸ். எனக்கு எது வருமோ அதை பண்ணினா எனக்கு படிக்க வரும். ஸோ நான் இப்போ கொஞ்சம் 3 மாதம் படிக்காமல் இருந்துட்டு நாளைக்கு உட்காந்தா என்னால் 150 பேஜ் படிக்க முடியும். திஸ் புக்கை கையில் கொடுத்துட்டு என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் ரூமில் விட்டேன்னா என்னால் ஒரு நாளில் 500 பேஜ் படிக்க முடியும். 500 பேஜோட மேலேயே போயிடுவேன். ஐ ஜஸ்ட் ரேஸ் த்ரூ இட். என்னது ரொம்ப போரான சப்ஜெக்டாக இருந்தால் கூட ஒரு 2 ரவுண்டில் வார்ம் அப் ஆகி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போயிட்டே இருப்பேன் நான். திட் இஸ் ஐ கேன் பைல் ஹவர்ஸ் டுகெதர். ஒரு நாள் ஃபுல்லாக படிப்பேன். ஆமாம். ஸோ எனக்கு நான் அப்படிலாம் வேறு இருந்திருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு புக் படிச்சிட்ருப்பேன். ஒரு 10 11 மணிக்கு சாப்பிட்ருப்பேன். 11 மணிக்கு சாப்பிட்டு அதை படிச்சுன்னு இருப்பேன். படிச்சுட்டே இருப்பேன். சடனாக பார்த்தா இருட்டிடும். எனக்கு ஞாபகம் வரைச்சி 7 மணி இருக்கும். தட் இஸ் எனக்கு நேச்சுரலாக வருது. அது இன்னர் ஸ்ட்ரென்த்து கிடையாது. அது பஜனை. அது என்னது? அது பஜனை. நான் கரெக்டாக அதை சினிமாவை பார்த்தேன். அதனால் நான் சினிமா கிளியராக நல்லா பார்த்தேன். 5 ஹவர்ஸ் பார்த்தேன். அதனால் நான் பார்த்திங்கன்னா ஐ எம் நாட் அட்டாச்ட் டு அவுட்கம் இல்லை. அது வேஸ்ட் ஆஃப் டைம். உனக்கு எது வராதோ அதை நீ இது மாதிரி செய்யணுங்கிறான். அப்போ தான் இன்னர் ஸ்ட்ரென்த் பில்டப் ஆகும். ஆமாம். ஏன்னா யூ ஆர் டூயிங் சம்திங் விச் இஸ் அன்பலட்டபிள். அன்பலட்டபிள்னா உனக்கு பிடிக்காததா? பலட்னா ஸ்டமக்கு, பலட்டுக்கு பிடிக்காது. அன்பலட்டபிள்னா வயிற்றுக்கு பிடிக்காதது. வயிற்றுக்கு பிடிக்காததை நீ செய்யறல்ல. ஸோ அதை நீ செய்யணும்ல. நாக்குக்கு ருசிக்காத ஒரு மருந்தை நான் சாப்பிட்றது. ஆமாம். இப்போ எனக்கு டெஃபினட்டாக எக்ஸசைஸ் பிடிக்காது. நாளைக்கு காலத்தால் அவன் வராமல் இருக்கிறதுக்கு எனக்கு உனக்கு 100 எக்ஸசைஸ் கொடு, எக்ஸ்கியூஸ் கொடு, நான் 150 எக்ஸ்கியூஸ் தரேன். ஏன் தரமாட்டான்? ஏன் அவன் வரக்கூடாது? தினேஷ் நாளைக்கு காலத்தால் ஏன் வரக்கூடாது
அப்படிங்கிறதுக்கு 150 எக்ஸ்கியூஸ் தரேன் நான் உனக்கு. சார் இப்போ இந்த புக்கு படிக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, ஒரு போரிங்கான புக்கு குடுத்தா கூட ஒரு 2 ரவுண்ட்ல வார்ம் அப் ஆவேன்னு. அது என்ன சார் பண்ணுவீங்க? எங்களுக்கு எந்த புக் எடுத்தாலும் போரிங்கா இருக்கு. தூங்கிடுறோம். அதுதான் பிரச்சனை. 4 பக்கம் 2 படிக்கிறோம்னாலே ரவுண்டுனா என்னன்னா, முதல் 20 பேஜ் கஷ்டமா இருக்கும். ம். 20 பேஜ் படிச்சுட்டு இப்படி அங்க சுத்திட்டு விளையாடிட்டு வரணும். இன்னொரு 20 பேஜ் படிக்கிறது கஷ்டமா இருக்கும். 50த் பேஜ்லேருந்து அது இட் வில் செட் அப். என்னோட மைண்ட் செட்டுக்கு ஏத்த புக் அப்படின்னு நீங்க அத எப்படி சார் செலக்ட் பண்றீங்க? ஏன்னா என்னோட நாங்களும் மைண்ட் செட்டே கிடையாது. நான் என்ன புக் வேணும் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறது வந்து சித்தார்த்தா முகர்ஜியோட ஜீன்ஸ் அப்படிங்கிற புக். ம். எனக்கும் ஜீன்ஸுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ம். அதுக்கு முன்னாடி நான் படித்தது வந்து டிக்கை படித்தேன். அதுக்கப்புறம் வேறு ஏதோ இன்னொரு புக் ஏதோ அப்ஸ்க்யூர் இங்கிலீஷ் புக் ஒன்று படிச்சுட்டு இருக்கேன். அது ரத்தன் டாட்டா புக்கை கண்ணால் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு அப்படி கிடையாது. எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு போகணுங்கிறதுலாம் கிடையாது. எதை கையில் எடுத்தாலும் படிப்பேன் நான். நீங்க அந்த கண்ணுல பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்களா? அத நான் கவனிச்சேன். உங்க டேபிள்ல ரத்தன் டாட்டா புக் நல்லா இவ்ளோ பெரிய புக் அது. அந்த அதை புக் 1 இருந்தது. டேல படிச்சிருவேன் நான். அதுதான் சார். லிட்டரலி இவ்ளோ பெரிய புக்கு. ஆமாம். அது வந்து டேபிள் மேல இருந்தது சார். ம். அத சுத்தி ஒரு 3, 4 புக் இருந்தது. ஒரு புக் இப்படி திரும்பியும் இருந்தது. ஆமாம். இப்போ நான் திரும்பி இந்த புக்கு ஜீன்ஸ். இந்த புக்கே இவ்ளோ ஓப்பன்ல இருக்கிறப்ப, இவ்ளோ பெரிய புக்கு டேபிள்ல இருக்கிறத டக்குன்னு பார்த்தோன்னயுமே, இத எவ்ளோ நாள் ஆகும் இத படிச்சு முடிக்கிறதுக்குன்னு ஒரு இது வந்தது. ஏன்னா எங்களோட மைண்ட் செட்ல இருந்து நான் அத பார்க்குறேன். நான் ஏன் இட் வில் பி வெரி பெயின்ஃபுல். நீங்க ரத்தன் டாட்டா புக்க நான் கண்ல பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி ஏதாவது சைக்காலஜி இருக்கான்னு நான் ஏன்னா அது வெரி டிஃபிகல்ட் டு ரீட். இப்போ தானே இறந்து போயிருக்காரு. ம். ஸோ அந்த பெயின் இஸ் டூ ரா. ஏன்னா நான் ரொம்ப அவரை எனக்கு பர்சனலாக தெரியாது. ம். பட் ஐ வாட்ச்ட் எவ்ரி மூவி ஹஸ் மேட் ம். ஓவர் த லாஸ்ட் 25 இயர்ஸ். ஸோ அவர்கிட்டேருந்து கான்ஸ்டன்ட் டெய்லி டைலாக் அவரோட இருந்திருக்கேன் நான். ம். ரைட்டாக கான்ஸ்டன்ட் டெய்லி டைலாக். அந்த புக்கில் என்ன இருக்குங்கிறது எனக்கு ஃபுல்லாக தெரியும். ஆல்ரெடி தெரியும். புதுசா எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. வாய்ப்பு இல்லை. அதாவது 1, 2 பர்சனல் மேட்டர் எனக்கு தெரியாதது இருந்திருக்கலாம். மோஸ்ட் ஆஃப் இட் எனக்கு தெரியும். ஸோ யூ ஆர் ஜஸ்ட் கோயிங் த்ரூ இட் அகைன். அதாவது ஜஸ்ட் கோயிங் த்ரூ இட் அகெயின் எல்லாமே தெரியும். அவர் எந்த ஃபேமிலியில் அவங்க அப்பா எந்த ஃபேமிலியிலேருந்து வந்தார், அவங்க அப்பாவோட ஃபேமிலிக்கும் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு அடாப்டட்னா நீங்கள்லாம் ஒரு வெளி ஃபேமிலின்னு நினைக்கிறீங்க. அடாப்ட் பண்ணதே வந்து டாட்டா ஃபேமிலியிலேருந்து தான். இவங்க அம்மாவும் டாட்டாவோட ரிலேட்டிவ் தான். இப்போ இது உங்களுக்கு புடிச்ச புக்கு. அந்த புடிச்ச புக்கையே நான் கண்கூட பார்த்துக்கிட்டே இருந்தா தான் எனக்கு அது படிக்கணுன்ற அப்படிலாம் மைண்ட்காக கிடையாது. பார்க்குறீங்களா? அதை நம்ம படிச்சு தான் ஆகணும், எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மைண்ட் செட் பண்றீங்க. மைண்ட் செட் பண்ணுறேன். ஏன்னா வலிக்கும் இல்லை அது. இப்போ மன்மோகன் சிங் பயோகிராஃபி என்னால் படிக்கவே முடியாது. எங்களுக்கு தான் புக்கு படிக்கிறதுக்கு வலிக்குது சார். ஆனா எங்களுக்கு இருக்கிற வலி அந்த வலி டிபார்ட்மெண்ட் வேற. டிக்ஸ் ஈஸி. ம். ம். இப்போ மைக்கவேலியை பற்றி ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். மஸ்கிட்டோ புக் ஒன்று போயின்னு இருக்கு, ஜீன் போயின்னு இருக்கு, மைக்கவேலி போயின்னு இருக்கு. 3 புக்கு நிறைய போயின்னு இருக்கு. இது 4வது புக்கு பேக்ரவுண்டில் இருக்குது. ஸோ இது இஸ் நாட் ஹார்ட் ஒர்க், பட் எக்ஸசைஸ் இஸ் ஹார்ட் ஒர்க். ஸோ இந்த புக்கு படித்ததுனால எனக்கு இன்னர் ஸ்ட்ரென்த் வராது. எக்ஸசைஸ் பண்றதுனால. எக்ஸசைஸ்னால வரும். அண்டர்ஸ்டுட் சார். ஃபைன். தேங்க் யூ சார். தேங்க்யூ. ஆனால் உனக்கு புக்கு படித்தா வரும். ஓகே சார். தேங்க் யூ சார். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.